மனிதராக பிறந்தவர்கள் இன்பம், துன்பம், பாவம் என அனைத்தையும் சுமந்தே வாழ வேண்டும் என்பது நியதி. ஆனால் இறுதியில் புனித பூமியான காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசனம் செய்தால் மட்டுமே புண்ணியம் பெற்று இறப்பதற்கு பின் மறுபிறவியின்றி முக்தி பெறலாம் என்பதும் இந்து மத நம்பிக்கை. ஆனால் காசிக்கு 100 தடவை சென்ற பலனை தமிழகத்தில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு ஒரு முறை சென்றாலே அடைந்துவிடலாம் என்றால் அது பக்தர்களுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? புராணங்களாலும் வரலாறுகளும் போற்றி புகழும் இந்த கோவில் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் அருகே அமைந்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் என்னும் கிராமத்தில் ஸ்ரீ வாஞ்சிநாத கோவில் என்னும் பெயரோடு சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாக எழுந்து நிற்கிறது. இத்தலத்தில் சிவபெருமான் திருவாஞ்சிநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் வணங்கப்பட்டு வருகின்றனர். இது சிவாலயமாக இருப்பினும் யமபயம் போக்கும் ஆலயம் என்ற பெயரோடு புகழ்பெற்று விளங்குகிறது. பிரளயம் ஏற்பட்டு பூமியில் உள்ள இடங்களெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கிய போது மீதமிருந்த ஒரு சில பகுதிகளில் இந்த ஸ்ரீவாஞ்சியம் பகுதி அழிவில்லாமல் இருந்ததால் இறைவனும் இறைவியும் இங்கேயே தங்கி அருள் புரிந்து வருகின்றனர். ஸ்ரீவாஞ்சியத்தில் சிவனை வணங்கிய யமதர்மராஜன் உயிரை எடுக்கும் தொழில் செய்யும் தன்னை எல்லோரும் வசைப்பாடுகிறார்கள் என்று வேதனையடைந்தார். அவரின் மனவேதனையை தீர்த்து தனது ஆலயத்தில் ஒரு தனி சந்நிதி அமைத்து பக்தர்கள் இக்கோவிலுக்கு வரும்போது உன்னை வணங்கிய பின்னர்தான் என்னை வழிபாடு செய்வார்கள் என்று அருளாசி புரிந்தார் இங்குள்ள வாஞ்சிநாதர் என்னும் சிவபெருமான். அதன்படி இங்கு யமதர்மராஜனுக்கே முதல் வழிபாடு நடக்கிறது. யோக நிலையில் யமன் இருப்பதால் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மரண பயம் நீங்கும் என்பது ஐதீகம். பல யுகங்களை கடந்து வாழும் இந்த ஆலயம் இருக்கும் இடம் ஒரு காலத்தில் சந்தன மரக்காடுகளாக இருந்திருக்கிறது. அதனால்தான் தல விருட்சம் சந்தன மரமாக உள்ளது. பாவங்களை போக்க மனிதர்கள் கங்கையில் நீராடியதால் பொலிவிழந்த கங்கை தன்னை புனிதப்படுத்தும்படி இறைவனிடம் வேண்டினாள். அதற்கு ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள தீர்த்தத்தில் குளித்து உன்னை புனிதப்படுத்திக் கொள்வாய் என்று சிவபெருமான் கங்கைக்கு உத்தரவிட்டார். அதன்படி கங்காதேவி இக்கோவிலில் உள்ள புனித நீரில் நீராடி பாவங்களை துடைத்து இங்கேயே சங்கமம் ஆகிவிட்டதாக தல புராணம் கூறுகிறது. 1000 கலைகளில் ஒரு கலையினை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி 999 அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் கங்காதேவி உறைந்திருப்பதாக ஐதீகம். அதன்படி இக்கோவிலில் உள்ள கங்கை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு பின் யமதர்மன் சந்நிதியை தரிசித்து வாஞ்சிநாதரை வழிபட்டால் மரண பயம் நீங்கும் என்பது நீங்காது நிலைத்து வருகிறது. கருத்து வேற்றுமையால் தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விஷ்ணு பகவான் தவமிருந்து சிவனருள் பெற்ற தலம் இதுவாதலால் இத்தலம் திருவாஞ்சியம் என்றழைக்கப்படுகிறது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் ஒற்றுமை பலப்படும் என்பது நிலையான நம்பிக்கையாக இருந்து வருகிறது. கணவன் மனைவி இருவரும் விவாகரத்து வரை சென்றுவிட்ட நிலையில் இங்கு வந்து இறைவனை பிரார்த்தனை செய்த தம்பதிகள் வாழ்வில் இணைந்து இன்பமுடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நோயால் மரண பயம், விபத்துகளால் மன சஞ்சலம் உள்ளவர்கள் இங்கு வந்து யமதர்மனையும் பைரவரையும் வழிபட பயம் நீங்கி துணிவுடன் வாழ்ந்து நிலைத்த வாழ்க்கை பெற்றிருப்பதாகவும் சிவாச்சாரியார்கள் தெரிவிக்கின்றனர். இக்கோவிலில் உள்ள சிவபெருமானை வழிபடும் போது பில்லி, சூனியம், செய்வினை என்று கூறப்படும் எதிர்வினைகள் அறவே அகன்று தூய்மை பெற முடியும். கொலை, தற்கொலை போன்ற துர்மரணங்கள் ஏற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் ஸ்ரீவாஞ்சியம் வந்து பஞ்சதானம் கொடுத்து வழிபட்டால் துர்மரணம் அடைந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதோடு கர்மா விலகி வீடும் லட்சுமி கடாட்சம் அடையும் என்பதும் நம்பிக்கை. இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள ராகு கேதுவை வழிபட்டால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இத்தலத்தில் சிவபெருமானே அனைத்துமாக அருள்பாலிப்பதால் இங்கு நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி இல்லை. தீர்க்க முடியாத வழக்குகளில் சிக்குண்டவர்கள் இங்குள்ள பைரவரை வழிபட்டால் நீண்டகால வழக்குகள் உடைந்து நல்ல பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பலனடைந்தவர்கள். அனுமனுக்கே உரித்தான வெண்ணெய் சாத்துதல் வழிபாட்டை இக்கோவிலில் உள்ள பிள்ளையாருக்கு செய்வது தனி சிறப்பம்சமாக உள்ளது. யார் ஒருவர் காலை எழுந்தவுடன் மனமுருகி திருவாஞ்சியம் என்று 3 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் தீர்ந்து தோஷம் போய் முக்தி கிடைப்பது நிச்சயம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாநிதியுடன் நந்தகுமார்.